தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். ஒருவர் நமக்கு தீமை செய்வார்களானால், ஒருவர் நமக்கு துரோகம் செய்வார்களானால், ஒருவர் நமக்கு தீங்கு செய்வார்களானால், அதற்கு பதிலாக அதே போல நீயும் தீமை செய்து அவர்களை ஜெயிப்பது ஜெயம் அல்ல. அதற்கு பதிலாக அவருக்கு நன்மை செய்து நீ ஒரு ஜெயத்தை எடுக்க வேண்டும். இதைதான் வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது, கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் வேதம். நம்முடைய ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றையுமே வித்தியாசமானவர். பாருங்க, தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து அவளை ஆசீர்வதியுங்கள், அவளை ஆசீர்வதியுங்கள். ஒருவர் நமக்கு தீமை செய்வார்களானால், நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்யாதவங்க இருக்கிறாங்களா? இல்லையே. நிறைய பேர் நமக்கு தீமை செஞ்சிருக்கிறாங்க, தீமை செய்கிறாங்க, அது அவங்களுடைய பழக்கமாக இருக்கிறது. நமக்கு துரோகம் பண்ணுகிறார்கள், நமக்கு தீமை செய்கிறார்கள், நம்மை வேதனைப்படுத்தும்படியான காரியங்களை செய்கிறார்கள், நம்மை கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள், நம்மை துக்கப்படுத்துகிறார்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள். அந்த அவர்கள் செய்கிற தீமை நமக்கு மிகவும் வலி உள்ளதாக இருக்கிறது, வேதனை உள்ளதாக இருக்கிறது. நீ இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்த்தீங்கன்னா, இந்த தீமை செய்கிறவளா யாருன்னு பார்த்தா நமக்கு அறியாதவளா இருக்க மாட்டாங்க, தெரியாதவளா இருக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நல்ல பழகினவங்களா இருப்பாங்க, நம்மை அறிந்தவர்களாக இருப்பாங்க, ஏன் நம் ஒரு நேரத்தில் நண்பர்களாக கூட இருப்பாங்க. இவர்களே நமக்கு தீமை செய்ய வேண்டிய நாட்கள் வரலாம். நமக்கு எந்த அளவுக்கு அவர்கள் தீமை செய்தாலும் வேதம் சொல்லுகிறபடி அந்த தீமைக்கு நீ தீமை பதில் செய்யக்கூடாது. அவர்கள் செய்த தீமையை நீ நன்மையினாலே வெல்ல வேண்டும்.